இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்க வருகிறவருமாயிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. அநேகருக்கு இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கால ஆராதனையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடல் பாடி இவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பு சங்கீதம் 121 சங்கீதத்தினுடைய 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். 121 சங்கீதம் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை காக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவன். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நமக்கு நிழலாக இருக்கிறார். நம்மை காக்கும்படி அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவரே. செவிகளை திறந்தவர், அவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும்
நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென் ஆமென். இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு புந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு புந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. ஆமென் ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்னும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்னும் பாடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் இந்த சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை இந்த கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், அற்புதமாய் நடத்தும் அப்பா. குறித்த ஜாமத்திற்கு முன் என் கண் விழித்துக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி குறித்த ஜாமத்துக்கு முன் எழுந்து இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கிருபையினாலே நிரப்பும் அப்பா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து இந்த வார்த்தைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உன்னத பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த குடும்பத்தை சுற்றிலும் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபத்தில் உபவாசத்தில் ஆண்டவருடைய இரவு ஜெபத்தில் தேவ உறவில் வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவர் தடையாக இருக்கிற சத்துடைய எல்லா வஞ்சக வலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தில் பெருகட்டும், ஜெபத்தில் வளரட்டும், ஆண்டவருடைய வேத வாசிப்பில் இன்னும் முன்னேறி செல்லட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் அழைத்த நோக்கத்தை, தெரிந்து கொண்ட நோக்கத்தை, பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், இந்த கிருபைகளை தாரும், ஆராதனை தொடர்ந்து நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ சில பாடல்களை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், பாடி அவரை நல்ல உற்சாகமாய். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பாடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தானை முறியடிப்பே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்,
எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. சொல்லுவோம், இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்து கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ. எதை நினைத்து கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ. நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ, நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நாமே. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான்
நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காற்றடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, இவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வத்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வத்தானே இயேசு. என்னை வாழ வைத்த தெய்வத்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வத்தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். சொல்லுவோம், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல, கவலை இல்ல, பாடும்போதே ஒரு விடுதலை. மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, எனக்காய் அவருடைய ஜீவனை தந்தாரே. தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைத்த தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஆவில நிரம்பி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவில அவரை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை தேவனாய் கர்த்தர் வேதனையிலிருந்து ஒரு விடுதலை. ராஜாவே பாடி கொண்டாடும் போதே ஒரு விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, பாடுகளிலிருந்து விடுதலை, கண்ணீர்களிலிருந்து விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும். நல்ல சுகம், நல்ல பலன், ஜீவன் உண்டாவதாக. நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. பாடுவோம், ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா
எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளை தந்த தேவன் மகிமைப்படுவாராக. கடந்த நாட்கள்லாம் நம்மை காத்தாரே, தகப்பன் பிள்ளையை சுமப்பதைப் போல சுமந்து காத்து வந்த, வழிநடத்த வந்த, ஆசீர்வதித்து வந்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் தனிமை மாறும் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தனிமை மாறும். சங்கீதம் 25:16 நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 25:16 பாருங்கள். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு தனிமை என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இந்த தனிமையாக இருக்கிறவருடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று நோக்கி பார்ப்பீர்களானால் அது ஒரு கடுமையான போராட்டத்தின் நேரத்தை அவர்கள் சந்திக்கிற நேரம். பல விதத்தில் அவர்கள் தடுமாறுகிற ஒரு நேரம் இருக்குமானால் தனிமையாக இருக்கிற நேரம். சில நேரங்களில் சிந்தையில் தாக்கப்பட்டு, மனநிலையில் பாதிக்கப்பட்டு, என்னை கவனிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை குறித்து அக்கறை உள்ளவர்கள் யாருமே இல்லை என்று அநேக தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. சத்துருக்களினால் தனிமைப்படுத்தப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் தனிமை என்பது சாதாரணமானதல்ல. நம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், நம்மை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு காரியம், நம்மை வெளியே தள்ளிவிடுகிற ஒரு காரியம், மனநிலையிலும் உடல்நிலையிலும் பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுகிற ஒரு நாட்கள். அந்த நாட்கள், அந்த கொடுமையான காரியங்களிலிருந்து இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுதலை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு கூட பேசுவாராக. இந்த தனிமை எப்படியெல்லாம் வருகிறது என்பதை குறித்து சில குறிப்புகளை இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை இந்த காலை நேரத்தில் விடுவிப்பாராக. அவருடைய மகிமை இறங்கி வந்து உங்களை விடுவிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1:5 நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானார். இங்கு நாம் கவனிக்கிறோம் நகோமியுடைய வாழ்க்கையை இங்கு நாம் கவனிக்கிறோம். அங்கு சொந்த கணவனையும் 2 பிள்ளைகளையும் அவள் இழந்து நகோமி தனித்தவளாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஏதாகிலும் வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி மோவாப் தேசத்துக்கு போகிறாள். அங்கு வைத்து அவளுக்கு பெரிய இழப்பு உண்டாகிறது. பெரிய ஒரு இழப்பு, நஷ்டம், கஷ்டங்கள் அங்கு வருவதை நாம் அங்கு பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இழப்பினால் வருகிற ஒரு தனிமை சில நேரங்களில் சிறு வயதில், இளம் வயதில் கணவனை இழந்த சில சகோதரிகளை நாம் பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கை என்னதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், வீடு இருக்கும், கார் இருக்கும், நல்ல வருமானங்கள் இருக்கும், ஆனாலும் கணவனை இழந்து தனிமையாய் விடப்படுகிற சூழ்நிலையை அவர்கள் கடந்து வருவதற்கு படுகிற பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தனிமை உணர்வுகளை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். இங்கு நகோமியுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இழப்பு. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இழந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் காணப்படலாம். எனக்கு அன்பானவர்களை, சில சகோதரிகளை நான் பார்க்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், நான் பலமுறை கருத்தரிக்கிறேன், ஆனாலும் அந்த கரு கலைந்து விடுகிறது, அது நிமித்தம் உள்ளம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க கேட்டுக்கொள்வார்கள். இதே போல அநேக விஷயங்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இழப்பை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆகவே இழப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தொழிலை இழந்திருக்கலாம், நீங்கள் சொந்தமாய் பார்த்து கட்டின வீட்டை இழந்திருக்கலாம், இல்லை என்றால் குடும்ப உறவை நீங்கள் இழந்திருக்கலாம், அண்ணன் தம்பி உறவை நீங்கள் இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு இழப்பு, இல்லை சரீர சுகமாகிய இழப்பை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். ஆகவே அந்த இழப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ இழப்பினால் வருகிற ஒரு தனிமையை குறித்து நாம் பார்க்கிறோம். அது நிச்சயமாய் மாறும். இரண்டாவது இழப்பு எப்படி வருகிறது? லூக்கா 8:29 பாருங்கள்.
லூக்கா 8:29 அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவன் பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டான். ஆமென். தனிமைப்படுத்துகிற பிசாசை பாருங்கள். அவன் வனாந்தரத்துக்கு அவன் துரத்தப்பட்டிருந்தான். மார்க் 5 அதை பார்க்கிறோம். அவன் 6000 பிசாசு பிடித்தவனாய் அவன் காணப்பட்டதை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். அவன் வனாந்தரத்தில் துரத்தப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள், அற்புதமாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை சத்துரு வனாந்தரத்துக்கு துரத்தி விடுகிறான், தனிமைக்குள் தள்ளிவிடுகிறான், வனாந்தரமான வாழ்க்கைக்கு அவர்களை அனுப்பிவிடுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். செழிப்பாய் இருந்த ஒரு தொழில், ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு குடும்பம், அற்புதமாய் நடந்த பிள்ளைகள், எல்லாவற்றையும் ஆசீர்வாதம், திடீரென்று ஒரு வனாந்தர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில அங்கு காணப்படுவது உண்டு. அநேகர் சொல்வார்கள், நல்லா இருந்தேன் பாஸ்டர், ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது என்று சொல்லி. வனாந்தரம் வழி தெரியாத இடம், யாருமில்லாத இடம், தனித்து விடப்படுகிற ஒரு இடம். அங்கு ஒரு நிழல் கூட இருக்காது, அங்கு ஆதரிப்பார் யாரும் இல்லை. தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அன்பான சகோதரியே, கணவன் இழந்தது நிமித்தம், பிள்ளைகள் கைவிட்டது நிமித்தம், ஏதோ ஒரு தொழில் உங்களை விட்டு போனது நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தினாலே ஒரு வனாந்தரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அந்த தனிமையை மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சேர்ந்து பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அல்லேலூயா. முதல் இழப்பினால் வரக்கூடிய ஒரு தனிமை. இரண்டாவது, சத்ருவினால் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு தனிமை உண்டு. மூன்றாவது பாருங்கள், யோவான் 5 யோவான் 5 1 முதல் நாம் வாசிக்கிற போது அங்கு 38 வருடம் ஒரு மனிதன் அங்கு படுத்து கிடப்பதை குறித்து நாம் அதை பார்க்கிறோம். 5 4 நாம் வாசிக்கலாம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலம் வியாதியசன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்கு நம்ம பார்க்கிறோம், இங்கு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை கொண்டு குளத்தில் இறக்கி விடுவதற்கு யாருமே இல்லை. அங்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். இதே போல் அநேக குடும்பங்களில் வியாதி வந்துவிட்டால் சில நாட்களில் மருத்துவமனைக்கு அழைத்து சொல்வார்கள், மருத்துவத்தில் நம்மை காண்பிப்பார்கள். ஆனால் அந்த வியாதி சற்று நாட்கள் தொடருமானால் அவர்கள் சற்று சலித்து போய் ஒதுக்கி விடுவார்கள், ஓரங்கட்டி விடுவார்கள். நம்ம சம்பாதிக்கிற பணமெல்லாம் மருத்துவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி சலித்து அங்கு கடினமான காயப்படுகிற வார்த்தைகளை பேசுவார்கள். அதே போல் அநேக குடும்பங்களில் பார்த்திருக்கிறேன். சில பெண்கள், திருமணமான பெண்கள் கூட சில நேரத்தில் அப்படி ஏதாகிலும் ஒரு வியாதி வந்து அவர்களை பற்றி கொள்ளுமானால் கணவனால் காயப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கேட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்து தனிமை உணர்வை தேவன் மாற்றுவார். சமீபத்தில் ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு ஜெபிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த வீட்டில் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அது ஒரு பெரிய வீடாக இருந்தது, எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு வீடு. அந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறவர் நல்ல ஒரு வேலையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு நல்ல வாழ்க்கை இருந்தது, நல்ல சம்பளம், நல்ல பதவியில் இருந்தார் அவர். ஆனால் அவருடைய தகப்பனுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்ததினாலே அந்த இடத்திற்கு போனபோது அவர் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த வீட்டின் ஒரு ஓரத்தில் அவருக்கு ஒரு பெட்டு கொடுக்கப்பட்டிருந்தது.
அவர் கண்ணீரோடு தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரங்களில் அது ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனிமை உணர்வோடு வாழுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே வியாதி நம்மை தனிமைப்படுத்தும், வியாதி நம்மை வேதனைப்படுத்தும், வியாதி நம்மை துக்கப்படுத்தும், நம்ம குடும்பத்தை விட்டு பிரித்துவிடும். ஆகவே இந்த தனிமை உணர்வுகளையும் தேவன் மாற்றி உங்களுக்கு அற்புதமான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். நான்காவதாக, ஒரு தனிமைப்படுவதற்கான நான்காவது காரணம் என்ன? சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10 பாருங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அடுத்தது நாலாவதாக நாம் காண்கிற ஒரு காரியம் என்னன்னா, கைவிடப்படுதல். பெற்றோரால் பிள்ளைகள் கைவிடப்படுதல், பிள்ளைகளால் பெற்றோர் கைவிடப்படுதல், அநேக முதியவர்கள் கைவிடப்படுதல். அப்போ கைவிட்டுருவாங்க அவங்க வாழ்க்கையில. அநேக இடங்களில நம்ம அதை பார்க்க முடியும். சில இடங்களில் சொல்லுவார்கள், அநேக முதியவர்களை சில முக்கியமான இடங்களில் இறக்கி விட்டு போய்விடுவார்கள். முதியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், அவளை காப்பாற்றுவதற்கு கஷ்டம் என்று சொன்னால், முக்கியமான சில இடங்களில் இறக்கி விட்டு போய்விடுவார்கள். அந்த இடத்தில் அவர்கள் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி சில ஓரங்களில், ரோட்டு ஓரங்களில் படுத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சில இடங்கள் நம்ம பார்க்கிறோம். சில முக்கியமான இடங்களில் அப்படி வந்து முதியவர்களை, வயதானவர்களை, வியாதியஸ்தர்களை அப்படி இறக்கிட்டு போயிடுவாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க, மனதை கடினமாக்கி கொள்வார்கள். என கண்பானவர்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு கொடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித நேயம் அற்றுப்போன ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரக்க குணம் இல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தணிந்து போன நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை விசாரிப்பார், உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தருவார். தனிமைகள் மாறும், தனிமை உணர்வுகள் மாறும். கர்த்தர் புதிய கிருபைகளை தந்து நம்மை நிச்சயம் வழி நடத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரமும் இந்த பாடல் நாம் பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அது லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமையே இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா.
தேவன் நம் மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக நாம் அதிகமாய் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலை என்னவென்றால், சங்கீதம் 71:9 பாருங்கள். சங்கீதம் 71:9 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 71:9, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு. ஆமென். வயதான காலங்களில் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. நல்ல உழைத்திருப்பார், நல்ல உழைச்சிருப்பாங்க, ஆனால் வயது செல்லுங்க போது அவர்கள் தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 71:18 பாருங்கள். சங்கீதம் 71:18, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அப்போ முதிர் வயதுல கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பு ஊழியத்தின் நிமித்தம் ஒரு பட்டணத்திற்கு ஜெப முகாம் நடத்துவதற்கு பேருந்தில் கடந்து போயிருந்தேன். அப்போ கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பி சொந்த பணித்தளத்துக்கு வருவதற்கு ஒரு பட்டணத்தில் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெரியவர் பிச்சை எடுப்பதற்காக ஒவ்வொரு ஆளும் கை நீட்டி கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் என்னிடத்தில் கை நீட்டின போது அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து விட்டு சற்று அவரை பார்த்தபோது அவர் சாதாரணமானவர் அல்ல என்பதை நான் யூகித்து கொண்டேன், நிதானித்து கொண்டேன். அந்த பெரியவரை அழைத்தேன், ஐயா என்று கூப்பிட்டேன். அவர் வந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி சற்று நேரம் என்னுடைய முகத்தை பார்த்தார். அதற்கு பின்பு அவர் பேச தொடங்கினார். சொன்னார், ஒரு நிறுவனத்தின் பெயரை சொல்லி, அந்த நிறுவனத்தில் நான் 58 வயது வரைக்கும் நான் வேலை பார்த்தேன். நான் வரும்பொழுது எனக்கு பிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாமே கை நிறைய பணத்தை நான் பெற்றுக்கொண்டு வந்தேன். எனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. நான் ஓய்வு பெற்ற உடனே என் பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பணத்தை பிரித்து எடுத்து விட்டார்கள். பிரித்து எடுத்து விட்டு எனக்கு சற்று தொகையை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டு எல்லாம் அவர்கள் பிரித்து எடுத்து கொண்டார்கள். சற்று தொகையை வைத்து நான் சில நாட்கள் நான் காலத்தை கடத்தி கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது என் கையில் எந்த பணமும் இல்லை, எந்த பிள்ளைகளும் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. வேறு வழி இல்லாமல் இந்த பஸ் நிலையத்தில் நான் படுத்து உறங்கி இங்கேயே கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு அவருடைய கதையை சொன்னார். அப்போ நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா என்று. எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க ஐயா, ஆனால் யாரும் என்னை கவனிப்பதில்லை, யாரும் என்னை கண்டு கொள்வதில்லை என்று கண்ணீர் வடிக்க சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். முதிர் வயது ஆகிவிட்டால் போதும், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையை நேராய் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் இங்கு விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே தகப்பனே, நரை மயிர் வருகிற வரைக்கும் எனக்கு கிருபையா காத்து கொள்ளுங்கப்பா அப்படி என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதான தகப்பன்மாரே, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபத்தை சார்ந்து கொள்ளுங்கள், உபவாசத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நாம் எப்படி தனிமைப்படுத்தப்படுகிறோம்? ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த குடும்பத்தில் பலராலும், உறவினர்களால், நண்பர்களால், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில கிராமங்களில் அப்படி இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் நீ எங்களை விட்டு போய்விட்டாய், எங்கள் உறவை நீ முறித்து விட்டாய், நாங்கள் உங்களை சொந்தக்காரங்கள் அல்ல அப்படி சொல்லுவாங்க. சில தகப்பன்மார் சொல்லுவாங்க, நான் உனக்கு தகப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லி உறவை முறித்து பேசி குடும்பத்தை விட்டு நீங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், உறவுகளை விட்டு நீங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டாலும் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்பது நிமித்தம், தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டது நிமித்தம், அவரை பின்பற்றுவது நிமித்தம், ரட்சிப்பை காத்துக்கொள்வது நிமித்தம் வருகிற தனிமையாக இருக்கலாம். அதிலும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். அநேகரை ஊழியத்திற்கு போகும்போது அப்படிப்பட்ட அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஒருவர் சொன்னார், ஐயா ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்தேன், நல்ல வசதியான குடும்பம், அந்த 10-15 கிராமத்துக்குள் எங்கள் குடும்பம் தான் ஒரு உயர்ந்த குடும்பம், நிறைய கோடிக்கணக்கான பணம் சொத்துக்கள் எங்கள் தகப்பனாருக்கு இருக்கிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் நமஸ்கரிக்க தொடங்கினேன். அவர் சொன்னார்,
ஒரு பிடி மண்ணு கூட நான் உனக்கு தரமாட்டேன், என் முகத்தில் முழிக்காதே என்று என்னை அனுப்பிவிட்டார். நானும் மனைவி பிள்ளையும் ஒன்றுமில்லாமல் வந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத நேசர். இன்றைக்கு பெரிய அளவில் நான் சம்பாதிக்காவிட்டாலும் என் மனம் நிறைந்த அளவிற்கு குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் சம்பாத்தியத்தை வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டிய நிமித்தம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் தரமாட்டேன், உறவுகள் இல்லை, என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று உறவுகள் முறிக்கப்பட்டு, சொந்தங்கள் முறிக்கப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் ஈடுகட்டி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். சன்னத்தை பாடுவோமா? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார், இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஆமென் ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென் ஆமென். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. நம்ம தனிமையில் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. வியாதிகள் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. போராட்டத்தின் மத்தியில் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. துக்கப்படுகிற நேரத்தில் நம்மை விசாரிக்கிற தேவன் உண்டு. புறக்கணிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தலை குனிய வைக்கப்பட்ட அந்த நேரங்களிலும் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரிடத்தில் நம்முடைய பாரத்தை சொல்லுவோம், நிச்சயமாய் தனிமை உணர்வுகள் மாறும். சங்கீதம் 55:22 பாருங்கள். சங்கீதம் 55:22 பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட. அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆகவே யார் விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும் நிச்சயமாக விசாரிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் உண்டு. அநேகரை கேட்கும்போது சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்று சொல்லி உங்களையும் ஆண்டு அற்புதமாய் நடத்துவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஏதோ ஒரு இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் கேவலமாய் பேசப்பட்டு நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். சில இடங்களில் வேலை பார்க்கிற இடத்துல ஒதுக்கி வைப்பார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று, சோம்பேறி என்று மற்றவர்களால் பழி சுமத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படலாம். உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வுகள் வராமல் ஒதுக்கி வைக்கப்படலாம். உங்களுக்கு வரவேண்டிய சம்பள உயர்வுகள் வராமல் ஒதுக்கி வைக்கப்படலாம். பல இடங்களில் கேவலமாய் நடத்தப்படலாம். எதுவானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். ஒரு நாள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அற்புதமாய் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உங்களை தனிமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அவர்களே உங்களை தேடி வரும்படி, அவர்களுக்காகவே நீங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் நிச்சயம் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உற்சாகத்தோடு காணப்படுங்கள். சன்னத்தை பாடி நாம் இணைந்து ஜெபிப்போம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இணைந்து ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரும் அற்புதருமாகிய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். தனிமைகள் மாறும். இனிய வாழ்க்கை தொடங்கும். புதிய தொடக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி நாம் இணைந்து ஒரு மனமாய் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தனிமையாக விடப்பட்டு மனவேதனையோடு, மனக்காயத்தோடு, கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய், வாலிப தம்பி தங்கைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய தயவுள்ள கரம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும், தனிமை உணர்வுகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொந்த பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு சில இல்லங்களிலே கொண்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே வயதான தாய் தகப்பன்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நல்ல வேலைகளை வாங்கி கொடுத்து திருமணத்தை செய்து வைத்த பின்னரும் என்னை புறக்கணித்து விட்டார்களே என் பிள்ளைகள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவரே சில இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முதிர்ந்த தாய் தகப்பனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே என்ற மனக்காயங்கள் மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேலை ஸ்தலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அண்ணன் தம்பியினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், முதலாளிகளினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பலவிதமான காரியத்தை சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாய் இல்லை என்று சொல்லி சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு கேவலமாய் பேசப்பட்டு தனிமைப்படுத்த கரம் நீட்டி தொடும்படி
உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன் உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு தூக்கி விடும்படியா ஜெபிக்கிறோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. தகப்பனே, உடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. தலையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இடுப்பு பதில் அற்புதம் நடக்கட்டும், முதுகு தண்டுவடத்தில் அற்புதம் நடக்கட்டும், கால் பகுதியில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், இருதயத்தில் அற்புதம் நடக்கட்டும், கர்ப்பப்பையில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தோள்பட்டையில் அற்புதங்கள் நடக்கட்டும், உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும் அப்பா. வியாதியினால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் மாறட்டும், மருத்துவமனைக்கு அழிந்து கொண்டிருக்கிற நிலைகள் மாறட்டும், பணச்செலவுகள் மாறட்டும், ஒரு அற்புதங்கள் தொடக்கட்டும் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தொடுவீராகப்பா. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்து சுகப்படுத்தின தேவன் இப்போ இந்த காலை நேரத்தில் புண்ணில் மேல் இறங்குற பனியை சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள் ஆண்டவரே, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் மீது தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். இரத்தத்தில் தேவனுடைய வல்லமை பாயட்டும். கேன்சர் நோய்கள் மறைந்து போகட்டும் அப்பா. கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகட்டும். உடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து சொல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும். மருத்துவமனையிலே ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலையில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, சொந்த தகப்பனாரை மருத்துவமனையில் வைத்துக்கொண்டு கண்ணீரோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும். ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்த அற்புதங்களை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, விபத்து நிமித்தம் ஏதோ ஒரு ஊனம் உண்டாகி அது நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டு வீட்டிலே முடங்கி கிடக்கிற சகோதர சகோதரியை கண்ணோக்கி பாரும். தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் ஏமாற்றப்பட்டு தனக்கு வர வேண்டிய சொத்துகள், தனக்கு வர வேண்டிய பணங்கள் கொடுக்காமல் ஏமாற்றி தனித்து விடப்பட்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். அவளுக்கு வர வேண்டிய நிலங்கள், அவளுக்கு வர வேண்டிய பணங்கள், உயர்வுகள் இயேசுவின் நாமத்தில் வரட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவளை கர்த்தர் பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் காலை ஆராதனைக்கென்று ஆயத்தத்தோடு காத்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் தனிமைகள் மாறும், புதிய வாழ்க்கைகள் தொடங்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பதை மற்றவர்கள் நிச்சயம் காண்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.